ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசம் கொள்வது, பிரியப்படுவது என்பது ஒரு தலையாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை பற்றி சொல்லும் பொழுது, முஃமின்களுடைய உயிரினும் மேலானவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்க வேண்டிய பிரியம் என்பது அதற்கான அளவு எவ்வளவு என்று சொன்னால், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது நான் இவ்வளவு பிரியமாக இருக்கின்றேன், என்னுடைய உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட நீங்கள் எனக்கு பிரியமானவர். என்ன சொன்னார்? என்னுடைய உயிரை தவிர மற்ற அனைத்தையும் விட நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் அந்த சமயத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உயிரினும் மேலாக நீங்கள் என்னை பிரியப்படும் பொழுதுதான் நீங்கள் உண்மையான முஃமினாக ஆகுவீர்கள், முழுமையான முஃமினாக ஆகுவீர்கள் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் உயிரினும் மேலான உங்களை நான் நேசிக்கின்றேன், என் உயிரினும் மேலானவர்கள் தாங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் உடனடியாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய ஈமானிலே பரிபூர்ணப்படுத்தப்பட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம்தான் நம்மை இந்த உலகிலே நேர்கோட்டிலே நடக்க வைக்கும். நபியவருடைய பிரியம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ மற்ற விஷயங்கள் நாம் பிரியப்படுவதை போல ஆசைப்படுகின்றோம் என்பது அதற்கான காரணம் அல்ல. இதற்கான உன்னதமான நோக்கத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட உன்னதமான கடமையை முஃமின்கள் மீது ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னால், முஃமின்கள் எல்லாம் ஈடேற்றம் பெறுவதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம் மட்டுமே காரணமாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரியப்படுவது மட்டும்தான் மனிதனை நேர்வழியில் நடக்க செய்ய முடியும், மனிதனை வழிகளை விட்டு பாதுகாக்க முடியும், பாவத்தை விட்டு பாதுகாக்க வைக்க முடியும், தேவையில்லாத அனாச்சாரங்களை விட்டு பாதுகாப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். எனவேதான் நீங்கள் உங்களுடைய உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறீர்கள். உங்களை விட, உங்கள் குடும்பத்தாரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்கள் மனைவி மக்கள் அனைவரையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய கடமை. எனவே ஒரு முஃமின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு மனப்பூர்வமாக ஆழமாக நேசிப்பாரோ அவர் இந்த மார்க்கத்திலே உறுதியாக நிற்பார். வெறுமனே நாங்கள் எங்களுடைய நாவுகளிலே மட்டும் நபி அவர்களை நேசிக்கின்றோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே தொழுகை இருக்காது. வெறுமனே நாங்கள் இசைக்கின்றோம், பாடுகின்றோம், நபி அவர்களை புகழுகின்றோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நபி அவருடைய எந்த விதமான குணங்களும் எங்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் இது உண்மையான பிரியமாக ஆக முடியாது. எனவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான முறையிலே நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அன்பு நபி அவர்களின் நற்குணம் நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் எண்ணற்ற குணங்கள் இருந்தது. நபி அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார். சாலி, நாம் அந்த குணத்தை இருக்க வேண்டும். நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழில்துறையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சுற்று வட்டாரத்திலே எல்லா தரப்பிடத்திலும் நாம் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும். இதுதான் நபி அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். அஸ்ஸாதி, உண்மையாளர்களாக இருந்தார்கள். நபி நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் சொல்லுகின்றோமே, அந்த சொல்வதற்கான அர்த்தம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாளர்களாக, அஸ்ஸாதி அல் அமீன், நம்பிக்கையாளர்களாக அந்த குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையான நபி அவர்களை பிரியப்பட்டவனாக இருக்க முடியும். நம்மிடத்தில் அந்த குணம் வெளிப்படுத்தப்பட வேண்டும்.
நபி அவர்கள் இரக்கமுடையவர்களாக இருந்தார். ஆம், அந்த குணம் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் மீது மட்டுமல்ல, விலங்கினங்கள் மீது கூட இறக்கப்பட்டார். நபியிடத்தில் முறையிட்டது ஒரு ஒட்டகம். என்னவென்று முறையிட்டது? என்னுடைய எஜமானன் எனக்கு என்ன செய்ய மாட்டான், சரியான முறையிலே எனக்கு தண்ணி கூட வைக்க மாட்டான், உணவு கூட கொடுக்க மாட்டான். யார் ரசூலுல்லாஹ், இதை கேள்வி. அந்த ஒட்டகத்துடைய அந்த முறையீட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எஜமானத்தில் எது இருக்கின்றார், உன்னுடைய ஒட்டகத்தில் செய்ய வேண்டிய கடமையை நீ செய், நாளை மறுமையில் இதற்காக பதில் சொல்லியாக வேண்டும் என்ற எச்சரிக்கை அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், இரக்கம். இந்த இரக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நான் உண்மையான பிரியமிக்கவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், நபியவருடைய குணங்கள் ஒவ்வொன்றாக என்னிடத்திலே வெளிப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாளர்களாக இருந்தார்கள். தேவையில்லாமல் கோபப்பட மாட்டார்கள். எல்லா இடத்திலும் முகமலர்ச்சியுடன் காணப்படுவார்கள். முகத்தை காட்ட மாட்டார்கள். யாருக்கும் தேவையில்லாமல் அவருடைய மனம் அதாவது மனம் உடையும்படி அவர்கள் பேச மாட்டார்கள். மனசு நோக்கும்படி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய குணமுடையவர்களாக, பொறுமையாளர்கள் இருந்தார்கள், மன்னிப்பவர்களாக இருந்தார்கள். ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பெரிய துன்பங்கள் கொடுத்தார்கள் மக்கா வாசிகள், சொல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்தார்கள். வைத்தியக்காரர்கள் என்று சொன்னார்கள், சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள், உங்களை விட்டால் ஆள் இல்லையா அல்லாஹ்வுக்கு என்று சொன்னார்கள். பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி தீர்த்தார்கள். கொலை செய்வதற்கு திட்டம் தீர்த்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இப்படியாக எண்ணிலடங்காத துன்பங்களை கொடுத்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது அனைவர்களுக்கும் சொன்னார்கள், அனைவர்களுக்கும் பொதுமன், யாரும் நீங்கள் என்னை பார்த்து தலைக்குனிய தேவையில்லை. எனக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் துன்பம் அளித்தீர்களோ என்னை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டாலும் நாங்கள் உங்களை எந்த விதமான பழி சுமத்தலுக்கும் நாங்கள் ஆளாக்க மாட்டோம், பழிவாங்க மாட்டோம். உங்களில் அனைவர் மீது பொது மன்னிப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன்னிப்பவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த குணம் நம்மிடத்தில் வர வேண்டும். சிறிய சிறிய குற்றங்களுக்கும் நாம் குற்றம் பிடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நாம் சக மனிதர்களுடைய பல நேரங்களில் நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு இடத்தில் வர வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மக்களுடைய தவறுகளை. எனவே அந்த குணம் நம்மிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் உதவியாளராக இருந்தார். என்ன உதவி தேவைப்பட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகுவார்கள். நபி அவர்கள் அழகிய வழியை காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் வருகின்றார், முறையிடுகின்றார், அவர் தன்னுடைய தேவையை கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழகிய வழிகாட்டினார். தோழரே, நீங்கள் யாசகம் கேட்பதை விட உங்களிடத்திலே இருக்கும் சில பொருட்களை கொண்டு வாருங்கள், அதை விட்டு நான் பணம் கொடுக்கின்றேன், அந்த பணத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள். கோடாரி என்ன சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தோழர்கள் கேட்டார்கள், உங்களிடத்தில் ஏதாவது பொருள் இருக்கின்றதா? இரண்டே பொருள் இருக்கு. என்ன பொருள்? ஒரு போர்வை, ஒரு பாத்திரம், இது ரெண்டத்தையும் கொண்டு வாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதை ஏலம் எடுக்கின்றார்கள். ஒரு தொகை வந்தது. அந்த தொகையை கொண்டு ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்த இடத்துல சொன்னார்கள், நீங்க என்ன செய்யுங்க, மரத்தை வெட்டி பிழைப்பை நடத்தி என்ன செய்யுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீங்க வந்து பார்க்கணும். ஒரு 10-20 நாள் கழிச்சு என்ன செய்யறாரு, மீண்டும் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்திக்கின்றார். யார் சொல்லலாம், என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கின்றது, நான் நீங்கள் சொன்னதை போன்று என்ன செய்தேன், காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அதனுடைய பணத்தை நான் பணத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தைய இருந்த நிலையை விட இது சிறப்பான நிலை அல்லவா, உன்னை மேம்படுத்தி இருக்கின்றதுன்றா. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களின் மீது அக்கறை கொண்டார்கள். அனைத்து மக்களுக்கும் சரியான வழியை காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் தொல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டார்கள். ஒரு தோழர் மஸ்ஜிதில் அமர்ந்து கவலையுடன் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்தார்கள். அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், என்ன தோழரே, உங்களுடைய முகம் வாட்டமாக இருக்கின்றது, கவலையுடன் தென்படுகின்றீர்களே, என்ன காரணம்? பாருங்க, ஒரு தோழரை பார்த்தா அவருடைய அந்த அப்படியே ஸ்கேன் பிடிக்கலாம், ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கிறார். இவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிகின்றது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு. அவங்கதான் உண்மையான தலைவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கே தலைவர். மக்களுடைய அவருடைய கவலையை கூட என்ன செய்தார்கள், கண்டுபிடிச்சிட்டாங்க. தோழரே, என்ன விஷயம், ரொம்ப கவலையா இருக்கிறீங்களே, மனக்கவலையா இருக்கு,
யா ரசூலல்லாஹ், என்னை என்னுடைய கடனால் நான் கவலையும் கஷ்டமாக இருக்கின்றேன். என்னுடைய கவலை, எனக்கு கடன் இருக்கின்றதே, அந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன் என்பதாக கவலையாக இருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய துஆவை சொல்லிக் கொடுத்தாங்க. தோழரே, நான் ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்குறேன், இந்த துஆவை நீங்க டெய்லி ஓதிட்டு வாங்க, தினந்தோறும் ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் உங்களுடைய கடனை கஷ்டத்தை மிக விரைவில் தீர்ப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சொன்னார். சொல்லிக் கொடுக்கும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக மினல் ஆஜிஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் வலலத்தி தைன் வல் கஸ்ல் என்ற இது போன்ற ஒரு துஆவை வாசகத்தை அந்த தோழருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த தோழரும் தினந்தோறும் அந்த துஆவை ஓதி வந்தால் ஒரு கட்டம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்க வருகின்ற அந்த தோழர், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தீர்கள், அந்த துஆவை நான் தினந்தோறும் ஓதி வந்தேன். அல்லாஹ் என்னுடைய கவலையை போக்கி விட்டார், என்னுடைய கஷ்டத்தை நீக்கி விட்டான், என்னுடைய கடனை போக்கி விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னையவர்கள் இதுதான் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டினார்கள். அந்த வழியை அவர் கண்ணும் கருத்துமாக நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் அல்லாஹ் அவருடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்கிறார். என்னையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிதான் இது. இறுதி நாள் வரை நமக்கும் ஏதாவது ஒரு கஷ்டமா, நமக்கும் ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் நாம் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை எடுத்து பார்க்க வேண்டும், சுன்னத்தை எடுத்தின்படி நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்படி இருந்தது, என்னுடைய வாழ்க்கை அந்த சுன்னத்திற்கு மாற்றமாக இருக்கின்றதா, தோதுவாக இருக்கின்றதா என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குள்ளே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு குணத்தையும் நம்முடைய குணங்களாக ஆக்க வேண்டும். வீட்டாரிடத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வீட்டாரிடத்திலே சொன்னார்கள், உலகத்திலே இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னுடைய வீட்டாரிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். நபி அவர்கள் உறுதியாக சொன்னார், அன கைருக்கும் அஹ்லி, என்னுடைய வீட்டாரிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். எனவே கைருக்கும் அஹ்லி, யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் உங்களிலே உங்கள் வீட்டாரிடத்திலே சிறந்தவர்களாக இருப்பவர்கள் தான் சிறந்தவர்கள், உண்மையான சிறந்தவர்கள். வீட்டில் சரியான பெயர் இல்லை, வீட்டில் அவருக்கு ஒரு மதிப்பு இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய முடியாதுங்க, சிறந்தவராக இருக்க முடியாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் என்னுடைய வீட்டாரிடத்திலே சிறந்தவனாக இருக்கின்றேன். என்னுடைய மனைவி மக்கள் புகழ்ந்தார்கள், அவருடைய வாரிசுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்கவர்களே, உலகம் முழுக்க சொல்லலாம், ஒரு மனிதரை மற்றவர்கள் எல்லாம் புகழலாம், வீட்டில் இருக்கவங்க புகழ், அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் மிக அதிகமாக பிரியம் வைக்க வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நாம் நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழராக இருந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. கடுமையான கஷ்டமான நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு பிரியமானவராக இருந்தார். கஷ்டமான நேரம், எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகங்கள் பரிசு தேடப்படுகின்றார்கள் பெருமானார் எதிரிகளை. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான பதற்றம் படலை, நேராக போனாங்க. சௌர் குகையில் என்ன செஞ்சாங்க, அப்படியே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்தில் சௌர் குகையில் என்ன செய்யறாங்க, உள்ள போய் கொஞ்ச நேரம் ஒழுங்குகிறாங்க. அந்த வழியை எதிரிகள்லாம் வராங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால் எதிரிகளுடைய அந்த கால்களை பார்க்கின்றார்கள். அதில் அபூபக்கர் சித்தீக் உள்ளே இருந்து பார்க்கிறாங்க, அவருடைய கால்கள்லாம் தெரியுது. பதட்டமாகின்றார்கள் அபூபக்கர் சித்தீக். ஏன் தெரியுமா? அவர் தன்னின் மீது பயம் இல்லை, நம்மளை கொண்டுருவாங்க அந்த பயம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ ஏன்னா தேடுறாங்க, அந்த அளவுக்கு வெறித்தனமா தேடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாப்பா என்றால் என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்ய உண்மையிலே பாதுகாத்தான். வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, அந்த குகையுடைய வாசலை ஒரு சிறந்து என்ன செய்யுதுங்க, அப்படியே வளைவு பண்ணுது உடனடியாக. எதிரிகள்லாம் பார்த்துட்டு இதுக்கு உள்ள போய் அதோட கேட்குறோம், இதுக்கு உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்றான்னா,
இல்லை இல்லை, உள்ள போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வாசலை பாருங்க, ஒரு சிலந்தை வலை பின்னி உள்ள போயிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த வலையெல்லாம் அறுத்துட்டு தான் உள்ள போயிருக்கணும். இல்லை, போறதுக்கு சான்ஸ் இல்லை. இது எல்லாம் இந்த உரையாடலை அதுல அபூபக்கர் சித்திக் அவர்கள் கேட்கின்றார். இப்போ அபூபக்கர் சித்திக் அவர்கள் பதட்டம் அடைகின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டம் அடையவில்லை. சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ். அபூபக்கரே, நீங்க பயப்படாதீங்க. லா தஹ்சன், கவலைப்படாதீங்க. அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் பதற்றமாகுறீங்க? ஒரு முஃமினுடைய வாயில் இதுதான் வரும். பதற்றமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு நிலை. இனிமேல் அது அதாவது என்ன சொல்றது, இனிமேல் வேற எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை நமக்கு முன்னாடி. ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த நேரத்தில் நாம சொல்லணும் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி தான் நம்மளும் சொல்லணும். லா தஹ்சன், நமக்குள்ள சொல்லிக்கணும், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றால் கைவிட மாட்டான். என்ன சொல்லணும்? கஷ்டமான ஒரு நிலைதான், ஆனால் அல்லாஹ்வை முன்னோக்கி பாருங்கள், பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோங்க? அல்லாஹ்வுடைய உதவியை பெறலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு என்ன செஞ்சாங்க? ஒரு முன்மாதிரியாக சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பிரியம் அளவில்லாதது. அளவே இல்லாதது. எந்த அளவுக்கு சொன்னா, நம்ம ஒரு தோழருடைய வரலாறை பார்க்கின்றோம். ரபிஆ இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பிரியமாக இருந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். எல்லா நேரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடையில் இருப்பார். உடனே ஒரு நாள் இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்து பார்க்கின்றார்கள். கடுமையான இரவு நேரம், இருட்டான நேரம். அந்த நேரத்திலே அவர் என்ன செய்யறாருங்க? வெளியில காத்துட்டு இருக்கார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவருடைய ரூமுக்கு வெளியே இருக்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தோழரே, இந்த நேரத்தில் என்ன செய்ய? அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், பகலிலே நான் உங்களுடன் இருக்கின்றேன். இரவில உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் நீங்க வருவீங்க இல்லையா? அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஏதாவது பணிவிடை செய்யணும் என்பதற்காக என்னுடைய தூக்கத்தையும் விட்டு நான் காத்து கொண்டிருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்னுடைய தோழர் இப்படிப்பட்டவரா? இரவு நேரத்துல அவருடைய தூக்கத்தை விட்டுட்டு எனக்காக என்ன செய்யறாருங்க? காத்துருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பூரிப்படைந்த நிலையில அந்த தோழரை எடுத்து கேட்குறாங்க, தோழரே, சரி, ஏன்னா ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க. தோழரே, நீங்க கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு இப்போ துவா செய்வேன். ஏன்னா அவருடைய அந்த செயல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்து விட்டு, நீங்க என்ன செய்யுங்க, என்ன வேணாலும் கேளுங்க, நான் உடனே என்ன செய்வேன்? துவா செய்வேன். அவரு கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நான் மறுமையிலே உங்களுடன் இருக்க வேண்டும், அப்படி நீங்க துவா செய்யுங்க, அது போதும் எனக்கு. பாருங்க, உலகத்தில் அவர் எதையும் கேட்கல. நல்லா யார் சொல்ல எங்களுக்கு என்ன செய்யும், அதை கொடுங்க, இதை கொடுங்க, எதையும் கேட்கல. என்ன சொன்னாங்க? யார் சொல்ல, மறுமையிலே நான் உங்களுடன் இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி எங்களுக்கு துவா செய்யுங்கள் என்பதாக அவர் அந்த தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேற ஏதாவது கேட்டிருக்கலாமே, நீங்க கிடைக்கும், துவா செய்யுங்க, வேற ஏதாவது நீங்க கேட்டுக்கலாமே. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களுடன் இருப்பதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் எங்களுக்கு என்பதாக அந்த தோழர் சொன்னார் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விலே இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், நபியோருடைய குணங்களான செயல்களாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுமன வாயால் மட்டும் புகழ்ந்துவிட்டு அத்துடன் விட்டு விடுவதில்லை, செயலால் செயல்படுத்தி காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திற்கு தோடுவாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே உடன் இருப்பவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக மறுமையில் என்ன செய்வாங்க? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் உண்மையான பிரியம் வைத்திருக்கேன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வர வேண்டும். குறிப்பாக அதிகமாக ஸலவாத்துகளில் மொழிய வேண்டும்.
நம்முடைய எந்தெந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நடை, உடை, பாவனை, தோரணை அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கைக்கு தோதுவாக ஆக வேண்டும். நம்ம சுன்னத்துக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கை ஆக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளில் ஆக உயர்ந்த சுன்னத் தாடி வைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாம் பிரியம் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. நாம் நம்முடைய முகத்தை அழகாக ஆக்குவது, நம்முடைய உடைகளில் அதை தெரியப்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையில் அதை தெரியப்படுத்துவது, இதுவெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் முடியாதது எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுன்னத்துகளை கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் பெறலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் நிச்சயம் நாம் பெறலாம் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக பிரியம் வைக்கக்கூடியவர்களாக, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, நபி அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துகளை முடியக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா